பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்துவார். சரிங்களா? இந்த நாளில் பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? எரேமியாவின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உங்கள் இருதயம் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். பாருங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேசத்தில் நிறைய செய்தியை நம்ம கேட்குறோம்ல. உலக நாடுகளில் பல அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை. எங்கே பார்த்தாலும் தீ விபத்து, எங்கே பார்த்தாலும் விமான விபத்து, எங்கே பார்த்தாலும் சேதம், மண் சரிவு, மழையினால் வெள்ளங்களினால் பல சேதங்கள், பல இடங்களில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது இல்லைங்களா? நம்முடைய தேசத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் இருதயம் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் பயப்படாதீங்க. என்னவே வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு பெரிய ஜெயமாக இருக்கிறார். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இப்போ நடந்த தீ விபத்தில் அமெரிக்கா தேசத்தில் ஒரு வீடு மட்டும் கர்த்தர் பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். ஒரு தீ அணுகவே இல்லை. ஒரு வீட்டுக்கு மட்டும் பெரிய பாதுகாப்பு, சேதமே இல்லை. ஏன்னா அவங்க கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டாங்க. அவரை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு எந்த சேதம் வராமல் கர்த்தர் பாதுகாப்பார். பிரியமானவர்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆகையினால நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களை சேதமின்றி கர்த்தர் காத்து கொள்ளுவார். ஒரு தீ, ஒரு விபத்தும் உங்களை மேற்கொள்ளாது. தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் மனம் உடைஞ்சு போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. நான் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ரக்காலாமா தூட்டாத்தல்லா. தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து யாருடைய இருதயமெல்லாம் கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டு ஆண்டவரை கலங்கி கொண்டு போராடி கொண்டு இருக்கிறார்களோ, இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தையும் கலக்கத்தையும் கண்ணீரையும் மாற்றி கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மூடி மறைங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.